ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுபஸ்ரீ வந்துட்டு ஹனி பீ வந்து செஞ்சிருக்கா. பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சூப்பரா வந்துட்டு செஞ்சிருந்தா. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பென்சில் டாப்பரா அது மேல வந்து வச்சு ஃபிட் பண்ணியிருந்தா. க்ளேல தான் வந்து செஞ்சிருந்தா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்துட்டு திங்கக்கிழமை மார்னிங்க. பிள்ளைங்க வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கோமா வீட்டுக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. பயங்கரமாக பனி வந்துட்டு இங்கே வந்து பேஞ்சிட்ருக்கு. செம கூலிங்கு. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அப்படியே கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர கூலிங். இன்றைக்கி வந்துட்டு காலையிலேக்கு வந்துட்டு டிஃபன் என்ன செய்கிறேன், அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல கூலிங்கான தண்ணியில் வந்து குளிச்சுட்டு வந்தனால மூக்கு டொரு டொருங்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு காஃபி உங்களுக்கு வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன குக்கிங்ட்டு பார்க்கலாம் வாங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு வேறு என்ன ஆஃப்டர்நூன் மேலே என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு தெரியலை. என்னோட டே இன் மை லைஃப் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு போவேன். அது என்னமோ வந்துட்டு எனக்கு அந்த ஹேபிட் வந்துட்டு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. எப்போ சமைச்சாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன் எப்போவுமே. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓவராக வேர்க்கிறது வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. அதனால் மதியானமும் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு குளிப்பேன். அது என்னமோ அப்படி வந்துட்டு எனக்கு பழகிருச்சு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்துட்டு எப்போவுமே அடுப்பில வந்துட்டு சமையல் வந்துட்டு தொடங்குவேன். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, தெய்வீகமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. அது எனக்கு என்னமோ அது வந்துட்டு அப்படியே ஹேபிட்டா வந்துட்டு மாறிருச்சு. சமைக்காம அதாவது குளிக்காம சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துட்டு தலை சீவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சாதம் வந்துட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு பழைய சாதம் கொஞ்சம் இருக்கிறனால இன்றைக்கி குட்டி பானையில வந்துட்டு ஒரு உலக்கு அரிசி போட்டு சாதம் வச்சுட்டேன். கொள்ளு வந்துட்டு இருந்துச்சு. சரி கொள்ளு வந்துட்டு ரசம் வைப்போமா, இல்ல துவையல் மாரி செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருந்துச்சு. சரி இன்னைக்கு வந்துட்டு கொள்ளு சூப் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் கொள்ளுல வந்து நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செய்றேன். அதேமாரி லாஸ்ட்ல வந்துட்டு கொள்ளுக்கு வந்துட்டு ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த சூப்பை வந்து சரி பண்ணேன். அதையும் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்றேன். கொள்ள வறுத்துட்டு குக்கர்ல வந்து மாத்தி தண்ணி ஊத்தி கழுவிட்டு, குக்கர்ல தண்ணி ஊத்தி கொள்ள வந்து வேக வச்சுக்க போறேன். அதுக்கடையில பார்த்தீங்கன்னா, பால் வந்து காய வச்சுட்டு ஒரு பக்கத்து சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு. கொள்ளு சூப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு சூப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மட்டனுக்குலாம் வந்துட்டு எப்படி சூப் வைப்போம், அதே மாதிரி தான் இன்னைக்கு கொள்ளு சூப்பு. கொள்ள வந்துட்டு கழுவிட்டு அதில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்ளோட சேர்த்து வச்சு வேக வச்சிடலாம் குக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வதக்க வேண்டாம் மொத்தமா வந்து வேக வச்சுருவோம் அதில அப்படின்னு சொல்லிட்டு. பால் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் ப்ரூ காஃபி போட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு குடுத்துட்ருந்தேன். பிள்ளைங்க 2 பேரும் வந்துட்டு பக்கத்தில வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காண்டி முழாண்டு லீவு வந்துட்டு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து கேட்டுட்ருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "அப்போ வெயில் அதிகமா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமும் முடிஞ்சிரும். அதனால லீவ் விட்றாங்க" அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நீங்க என்னன்ட்டு அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் தொணன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க 2ம் மாத்தி மாத்தி. சுபஸ்ரீ அத்தையே ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தா. ஐயோ சாமி என்னால முடியல விடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேரும். அவங்களுக்கு விளக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன தெரியுதோ அத வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூப் வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்துட்டு கொள்ளோட வந்து போட்டுட்டேன். கொள்ள வறுத்துட்டு தண்ணி ஊத்தியிருக்கேன் குக்கர்ல. அதில வெங்காயம், தக்காளி வந்து போட்டுட்டு, மஞ்சத்தூள் வந்து போட்டு, உப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா வந்துட்டு 2 எடுத்து அத வந்துட்டு கீறிட்டு நான் அதில வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கர வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டூ 4 விசில் வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொள்ள வந்து வேக வச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால 3 டூ 4 விசில் வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சைடிஷ்க்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கேரட்டு, பீன்ஸ் பொரியல் தான் வந்துட்டு செய்கிறேன். இன்றைக்கி அந்த வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதாவது பீன்ஸ் பிடிக்காது, கேரட் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி 2யுமே வந்து சேர்த்து வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே வந்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் வந்துட்டு விசில் வந்துருச்சு. அத வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாய் வந்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு வெந்துருச்சு. அதையும் வந்து எடுத்து கவுத்து விட்டுட்டு
இப்போ வந்துட்டு சூப்புக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். கொள்ளு சூப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இதில் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி லைட்டாக மசிச்சு விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கடாயில் அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பையும் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் திக்காக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சூப்பு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தாச்சு. கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்து, அதுக்கப்புறம் உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பூண்டு வந்து முக்கியமாக தட்டி போட்டு இறக்கணும். இறக்கணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சூப்பும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பை நெக்ஸ்ட் அடுப்பில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்துட்டு 4, 5 காஞ்ச மிளகா வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் நீள வாக்கில நறுக்குனத வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வெங்காயம் வதங்கும். அதனால உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கழுவி வச்சிருந்த கேரட்டு, பீன்ஸை வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கழுவி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதை வந்துட்டு சேர்த்துக்குவோம். பீன்ஸ் வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டும் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களும் வந்து ரெடி ஆயிட்டாங்க. தலை வந்து சீவி பின்னி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து பின்னி சீவி கட்டிட்டு இருந்தேன். 2 பேருக்குமே வந்துட்டு ரிப்பன் வச்சு தான் வந்துட்டு கட்டுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டணும். சிவசிரிக்கு இன்னும் வந்துட்டு முடி வளரல. இப்ப தான் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. நான் தலை வந்து பின்னிட்டு இருந்தேன். அப்படியே சைலண்டாவே நின்னுக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமா பேசாம. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸுக்கு வந்துட்டு தேங்காய் துருவி போட்டு அத வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுட சுட சாதமும், அதுக்கப்புறம் கொள்ளு சூப்பும் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி, அதுக்கப்புறம் கேரட் பொரியல் வச்சு அவங்களுக்கு வந்து குடுத்தாச்சு. அதேமாரி என்னோட அப்புத்தாவுக்கும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ஒரு பாக்ஸில வந்து போட்டு கட்டிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு கொள்ளு சூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ் பொரியல் வந்துட்டு செஞ்சு அவங்களுக்கும் வந்துட்டு குடுத்துட்டேன். என்ன ஒண்ணுன்னா, எங்க அப்பத்தா கம்ப்ளைண்ட்டு "உரைக்குது, ஐயய்யோ! உரைக்குது" அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தா வந்து கத்திட்டு இருந்தாங்க. "உரைக்கல நார்மலா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வீடு வந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் வந்துட்டு. கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிச்சனும் வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு அப்ப தண்ணி இல்ல. சரி அப்படின்ட்டு ஆரோல தண்ணி வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு மதியானத்துக்கு சாப்பாடு வந்து சாப்பிட போறேன். பாத்திரம் இருந்துச்சு அதெல்லாம் வெளக்கி வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பழைய சாதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கிளைமேட்டுக்கு பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆனாலும் கொஞ்சம் சாதம் வந்து மீந்து போச்சு அப்படிங்கிறதுனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ஊத்தி நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து கஞ்சி வந்து சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊத்தி சுடுதண்ணி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கஞ்சி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, சாப்பாடு இறங்காது அப்படிங்கிறனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 கோழி முட்டை வந்து இருந்துச்சு. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். முட்டை ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். எப்பவுமே முட்டை வந்துட்டு வீட்ல வந்துட்டு இருக்கும். எனி நான்வெஜ் வந்து சாப்பிடுவேன். ப்ளஸ் நான்வெஜ் இல்லாத பட்சத்துக்கு முட்டை வந்து எடுத்துக்குவேன். முட்டை என்னமோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால முட்டை எப்பவுமே நம்ம வீட்ல வந்துட்டு இருக்கும். சரின்ட்டு அப்புறம் ஆம்லேட்ட வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் ஃபுல்லா வந்து சாப்பிடல. கொஞ்சம் தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து இதில வந்து ஊத்திட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸ் பொரியல், முட்டை ஆம்லேட்டு பாதி மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நான் வந்துட்டு நேரா வந்துட்டு ஹால்ல வந்துட்டு உட்காந்துட்டு ஃபேன போட்டுட்டு அந்த பாட்ட பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டேன். எனக்கு ஒரு மாரி சைலண்ட்டா சாப்பிடுறது வந்துட்டு பிடிக்காது. ஏதாவது பார்த்துட்டு இல்லாட்டி வெளியில உட்காந்து சாப்பிடணும். இல்லாட்டி டிவி ஏதாவது போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டுருப்பேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவினிங் போல கேக் செய்ய ஆரம்பிச்சாச்சு. 2 முட்டை வந்துட்டு எடுத்து அத வந்து நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை வந்து இதில வந்து சேர்த்து, அதையும் வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்துட்டு அ எண்ணெய் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நாங்க வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்ட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அத வந்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொக்கோ பவுடர் வந்து இதில வந்து சேர்த்துட்டு,
அதை நல்லா வந்து பீட் பண்ணாமல் சும்மா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் மைதா மாவு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பால் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஓவர் திக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட் வந்து கொடுக்கும். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு வால்நட் எல்லாமே தோல் உரித்து வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தோல் உரித்து வச்ச வால்நட் எல்லாமே இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேக் ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம கேக் மிக்ஸ் பண்ண கலவையை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுட்டு இந்த டப்பாவை நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் மீதம் இருந்த வால்நட்டு அதுக்கப்புறம் பாதாம் எல்லாமே தோல் உரித்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதிலே வந்துட்டு இந்த கேக்கு டின்னை வச்சு நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்று பார்த்திங்க அப்படின்னா ஊசி விட்டு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி வந்துச்சு அப்படின்னா வேகலை. இப்போ மறுபடியும் நான் 2வது வாட்டி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஊசி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ரொம்ப சூப்பரான கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாச்சு பிள்ளைங்களுக்கு கேக் வந்து செஞ்சு கொடுத்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு கேக் வந்து செஞ்சுட்டேன். வால்நட் வந்துட்டு அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு வால்நட் இருந்துச்சு. அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்கில் வந்து போட்டு இன்றைக்கி வந்துட்டு வால்நட் கேக் வந்துட்டு செஞ்சாச்சு. என்ன பேர் வைக்கிறதுன்னு லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வால்நட்லாம் போட்டு செஞ்சனால இது வந்து வால்நட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதுக்கு வந்து பேர் வந்து சூட்டி விட்டேன். கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு. சுட சுட கேக்கை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு பிள்ளைங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். அப்படியே என்னோடய அப்புத்தாவுக்கும் இந்த கேக்கை கொடுத்துட்டு வரப்போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.